டிடிஎஸ் ரவிச்சந்திரன் சார் கடுமையான சொற்கள் எல்லாம் பயன்படுத்தினார் பாஜகவுடைய வெற்றி குறித்து உங்களுடைய கருத்து? இல்லை, நான் பாஜகவுடைய வெற்றியை முதல்ல கொண்டாட நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி 13 பேர் இறந்ததுனால இந்த கொண்டாட்டத்தை தள்ளி வைக்கணும்னு பிஜேபி சொல்லியிருக்குங்கிறதுனால இந்த பீகாரில் எப்படி வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறத பற்றி மட்டும் நான் பேச நினைக்கிறேன். அவர் சொன்ன பல குற்றச்சாட்டுக்கு என்னுடைய 2வது ரவுண்டில் பதில் சொல்லிக்கிறேன். ஏன்னா முதல்ல இனிப்பை பகிர்ந்துட்டு அதுக்கப்புறம் மருந்துக்கு போவோம். சரி, 2 கேள்வி மட்டும். ஏன்னா அவர் பத்திரிகையாளருங்கிறதுனால, எந்த தேர்தலில் இந்தியாவில் நீதிமன்றம் நியமித்து ஒரு தேர்தல் ஆணையர் உட்கார்ந்தாருன்னு எனக்கு அவர் சொன்னார்னா, அவர் சார்ந்த பத்திரிகையை நாளையிலேருந்து சந்தா கட்டி நான் படிக்கிறேன். எந்த தேர்தலில் 3 பேர் இருப்பாங்க, அதாவது ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, ஒரு நீதிபதி, அதாவது ஒரு நீதிமன்றத்திலிருந்து ஒருவர் அப்படிங்கிறது என்னைக்கு நடந்தது இந்தியாவில்? அதை பிஜேபி மாற்றிடுச்சா அப்படிங்கிறத அவர் என்னைக்கு சொல்கிறாரோ அந்த பத்திரிகையை சந்தா நிறைய பேர் அனுப்பணும்னு சொல்லி என்னுடைய நண்பர்களுக்கும் நான் சொல்கிறேன். அதை உங்களை இப்போ நேராகவே கேட்குறேங்க. நீதிமன்றம் ஒரு தேர்வு ஒரு கருத்து நீங்க நினைக்கிற தொப்பூர் ரூட்ல கடத்திட்டு போக விரும்பல. ஒரே வழியில சொல்லிடுறேன், நீதிமன்றம் ஒரு தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கிற நடைமுறை மாறுச்சா இல்லைங்களா? மாறலைங்க. அதான் நீங்க முதல்ல தப்பு பண்றீங்க. நீதிமன்றம் என்ன ஒரு கருத்து தெரிவித்ததுன்னு சொன்னா ஒரு தீர்ப்பு கொடுக்கும் பொழுது ஆளும் கட்சி எதிர்கட்சியும் நீதிமன்றத்தை சார்ந்த ஒருவருமா சேர்ந்து ஏன் தேர்ந்தெடுக்க கூடாது, இதை பாராளுமன்றம் முடிவு பண்ண வேண்டும், அப்படிதான் அது சொல்லிச்சே ஒழிய இப்படிதான் தேர்ந்தெடுத்துட்டு இருந்தாங்க பாராளுமன்றம் இப்ப எல்லாத்தையும் மாத்திருச்சுன்னு யாருமே கனவுல கூட சொல்ல முடியாது. நம்பர் 1. 2வது, தேஜஸ்வி ஜெயிப்பாரா இல்லையானே தெரியாதுங்க. இல்ல ஜெயிப்பாரா இல்லையான்னு தெரியாதுங்க. ஆனா அவர் தான் ஜெயிக்கணுங்க. வாக்கை திருடிட்டு பிஜேபி ஜெயிச்சிருச்சுங்க. அதனால அவர் 30,000 கொடுக்குறேன்னு சொல்லும்போது நாங்கள் நம்பலைங்க. எங்கேயாவது இந்த முறுக்கு சுத்தல்ல ஒரு இடமாவது வந்து நிற்குதா? தேஜஸ்வி தான் ஜெயிக்க போறாருங்க. அவர் தாங்க தலைவர். அவர் வந்தால் தான் பீகாருக்கு நல்லது. அப்படிதானே மக்கள் நினச்சிருக்கணும். அப்போ அந்த வாக்குகளை எல்லாத்தையும் பிஜேபி திருடிட்டு போய் தான் ஜெயிச்சிருக்கணும். அவரே என்ன சொல்கிறாரு, ஜெயிப்பாங்களான்னு தெரியாது சார், இன்னைக்கு கையில் இருந்த 10,000 வாங்கிட்டு போயிட்டாங்க, அவங்க ஜெயிக்கணுமோ ஜெயிக்கிறாங்களோ எதுவும் போட்டோம், வாக்கு திருடினாங்களோ இல்லையோ அது அப்புறம் பார்த்துக்கலாம், அதனால் நம்பலைங்க. இதுதான் நம்முடைய கருத்து. அதை அப்புறம் பின்னாடி பேசிக்கிட்டோம். அடிப்படையில் இந்த பீகார் தேர்தல் நமக்கு சொல்கிறது வந்து ஒரு 10 முக்கியமான பாயிண்ட்டை. 1, மோடி அலை அப்படிங்கிறது வந்து இந்தியா பூரா இருக்குது. 2வது, என்டிஏ அப்படிங்கிறது மாநில கட்சிக்கு, மாநில தலைவர்களுக்கு மரியாதை கொடுக்குது. எதை வந்து இந்திரா காந்தி அம்மா தன்னுடைய கடைசி 4 வருடங்களில் 5 வருடங்களில் செய்ய தவறினாங்களோ, அதனால் மாநில தலைவர்கள் எல்லாம் தனித்தனி கட்சியாக திறந்து ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்களோ, மமதாலேருந்து ராஜசேகர் ரெட்டியிலேருந்து, இன்றைக்கி வந்து மாநில தலைவர் தான் முக்கியம். அமித்ஷாவுடைய பேட்டியில் சொன்னது வந்து நிதிஷ் தலைமையில் தான் நாங்கள் போராடுகிறோம், எம்எல்ஏக்களை முடிவெடுப்பது, சிஎம் யாருன்னு முடிவெடுக்கிறது எம்எல்ஏக்கள் தான் ஒரு கருத்து சொன்னார். அப்போ உடனே எல்லாரும் ட்விஸ்ட் பண்ணி நிதிஷை கொண்டு வர மாட்டாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நிதிஷ் வந்து 50% வெற்றியில் இருந்தார் அந்த தேர்தல் வரைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் போட்டியிட்டதில் 43 சீட்டில் தான் போன முறை வெற்றி பெற்றிருந்தார். ஸோ தயவுசெய்து உழைக்கணும், உங்கள் ஏரியாவில் ஃபுல்லாக உழைக்கணும், உங்களோட எம்எல்ஏ நம்மளோட எம்எல்ஏ அப்படி தான் முடிவாகணும், ஆனால் நிதிஷ் தலைமையில் தான். ஸோ இது ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. ஃப்ரீ பீஸுங்கிறது, அதாவது இலவசங்கமும் அத்தியாவசியத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. 20,000 ரூபாய் வருடத்திற்கு, 10,000 ரூபாய் வாழ்க்கையில் ஒரு தரம், அதுதான் சொன்னது. அதுக்கப்புறம் நீ அதுலேருந்து நூல் பிடிச்சிட்டே வந்தீங்கன்னா திருப்பி கட்டி உனக்கு 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரும். தமிழ்நாட்டில் 12,000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. 1000 × 12. அது கூட ஒழுங்காக சொன்னதை செய்யாமல் முழு பூசணிக்காயில் 6 பூசணிக்காயை மாற்றி பெண்களுக்கு குடும்ப தலைவிகளுக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் 2.5 லட்சத்துக்குள்ளே இருக்கவங்களுக்கு தான் சொல்லிட்டு, அப்படி பார்த்தா 55 லட்சம் குடும்பங்களுக்கு தான் தமிழ்நாட்டில் கொடுத்துருக்கணும். ஆனால் 1,15,00,000 கொடுத்துட்டு இருக்காங்க. தானியம் இல்லை, தீனியும் இல்லை, நடுவில் உட்காந்து விளையாடிட்டு இருக்கிறது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். வேற மத்திய பிரதேசலையோ மகாராஷ்டிராலையோ 2,000 கொடுக்குறாங்க, 1,500 கொடுக்குறாங்கன்னா 2.5 லட்சத்துக்கு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஸோ இவர் 10,000 கொடுத்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பெண்ணுங்கிறதுக்காக கிடையாது. ஸ்டார்ட் அப்ஸுக்கு ஆல்ரெடி தமிழ்நாட்டில் வந்து அந்த கடந்த 6 வருடங்களில் தினமும் பணத்தை சுயல் விடுறாங்க இல்லையா? காலையில் தொழிலில் போடுவாங்க, சாயங்காலம் அதை மீட்டுருவாங்க, திருப்பி அடுத்த நாள்னு பண்ணுவாங்க இல்லையா? அவங்களுக்கு ஸ்டார்ட் அப்ஸுக்காக கொடுக்கப்படுற, அதாவது வெண்டார்ஸுக்காக, லோக்கல் வெண்டார்ஸுக்காக கொடுக்கப்படுற ப்ளஸ் ஸ்டார்ட் அப்ஸுக்காக கொடுக்கப்படுறது எல்லா இடத்துலையும் நடக்குது. அங்கே சுய உதவி குழுவோட
இணைத்து இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. வெளியில கூடுதல் வட்டி வாங்குறாங்க, நாங்க குறைவானது கொடுக்குறோம்னு மோடி கூட பேசிட்டு தான் அப்படி பண்ணாங்க. அது ஆல்ரெடி நடைமுறையில் இருந்துகிட்டு இருக்கிற ஒன்று தான், பீகாருக்காக பண்ண ஒரு விஷயம் இல்லை. அடிப்படையில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, பெண்களுடைய வாக்கு இந்தியா பூராகவே ஆண்களை விட அதிகமாக போடுவதுங்கிறது வந்து பல மாநிலங்களில் நடக்க தொடங்கிவிட்டது. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். 20 வருடமாக ஒரு மனிதன் முதலமைச்சராக இருக்காரு. திமுக வந்து 5 வருடம் ஒரு நாள் இருந்ததில்லை. எம்ஜிஆர் அவர்கள் திமுக விட்டு போனதுக்கு அப்புறம் 5 ஓட்டு போட்டுட்டு கை தட்டுவாங்க, ஐயோ ஏன்டா ஓட்டு போட்டேன்னு வருத்தப்பட்டு அப்படியே தூக்கிடுவாங்க. அதுதான் தமிழ்நாடு திமுக. ஆனால் 20 வருடமாக இங்கே ஒருத்தர் இருக்காரு. சிவராஜ் சௌஹான் வந்து மத்திய பிரதேசில் பல ஆண்டுகள், 20க்கு மேலே ஆண்டுகள் அவர் வந்து முதலமைச்சராக இருந்தார். இவர் நம்ம குஜராத்தில் வந்து 28 வருடங்களாக பிஜேபி ஆட்சி செய்கிறது. கிட்டத்தட்ட 6வது முதலமைச்சர் இவர். வடக்கு மாநிலங்களை மட்டும் நீங்கள் மைண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6வது 7வது முதலமைச்சர் இவர். அதிக ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்ததுங்கிறது அது சாத்தியமா? இப்போ திமுக 2026 கஷ்டப்படுறதுக்கு காரணமே என்ன? அருமையான திட்டங்கள், இந்தியா வளருவதற்காக, உலகமே வளருவதற்கான திட்டங்கள் எல்லாம் வைத்துட்டு இருக்கிற திமுக 5வது வருடம் 1வது நாள் சட்டசபையில் இருக்குமா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது, சொல்ல முடியாது. அவர் 20 வருடமாக ஜெயிச்சு கொண்டிருக்கார். ஏமாத்திக்கிட்ட வந்துட்டு இருப்பார். ஓட் சோரிங்கிற வார்த்தையை ராகுல் காந்தி ஐயா பயன்படுத்தினார். அதை இப்போ நான் பேசவே விரும்பல, அது அப்புறம் பேசிக்கலாம். டபுள் இன்ஜினுடைய முக்கியத்துவம் இந்தியா பூரா இருக்கிற ஒரு மாநிலத்துக்கும் புரிய தொடங்கிவிட்டது. அதனால் வந்து இப்போ எனக்கு நீ ஓட்டு போடலையா, நான் உனக்கு வந்து பணம் கொடுக்க மாட்டேன்னு எந்த ஒரு மத்திய அரசும் சொல்லிட முடியாது. ஓட்டு போடலைங்கிறதுனால நிர்மலா சீதாராமன் அம்மா வந்து நிதியமைச்சராகவும் ஜெய்சங்கரை வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் மாற்றணுங்கிற வைக்கக்கூடாதுங்கிற அவசியமும் இல்லாமல் ராஜ்யசபா மூலமாக அவர்களை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு திறமைக்கான மரியாதை, அது ஊரா பேராங்கிறது இல்லை, ஓட்டு போட்டாங்களா இல்லையாங்கிற இதுக்குள்ளே கொண்டு வர்றாங்கங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் டபுள் இன்ஜின் ஏன் முக்கியமாகப்படுகிறது என்று சொன்னால், எல்லாத்துலேயும் ஒரு பிரிவினைவாதம், எல்லாத்துலேயும் ஒரு எதிர்ப்பு, எல்லாத்தையும் எதை எடுத்தாலும் நான் தான் ராஜேந்திர சோழன் அப்படின்னு வெளில வந்துட்டு ஒரு பேசிக்கிட்டே இருந்தால் உண்மையாக வருவதே மக்களுக்கு தெரியாமல் கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி ஜிஎஸ்டியின் மூலமாக மட்டும் வருதுன்னு தான் உங்கள் பட்ஜெட் சொல்லுது. 2000 கோடி வாங்க முடியறதுக்கு காரணங்கள் இருக்குது, உங்களுக்கு தெளிவாக தெரியும். கல்விக்கு பணமே கொடுக்கறதில்லன்னு புலம்பிக்கிட்டே இருந்தால், உதாரணத்துக்காக சொல்கிறேன், ஒரு வீட்டில் நம்ம போயிட்டு இஷ்டத்துக்கு எதையாவது ஒன்று அவங்கள பற்றி பேசிடுறது. போலீஸ் வந்து என்ன சொல்லுவான்? புகார் எழுதி கொடுங்க, நான் நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு. அதெல்லாம் முடியாது. நான் யார் தெரியுமா? என்கிட்டயே புகார் எழுதி கொடுக்க சொல்கிறியான்னா, புகார் எழுதி கொடுத்தா ராகுல் காந்தி ஐயாக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ இந்த அஃபிடவிட் கொடுத்தாருன்னா என்ன பிரச்சனை அப்படின்னா, அது நிரூபணம் ஆகலைன்னு வச்சுக்கோங்க, அது ப்ரூவ் ஆகலைன்னு வச்சுக்கோங்க, அவருடைய பதவி காலி ஆகிடும். அதனால தான் அவர் வந்து அதை பண்ணாமல் இருக்கார். இல்லைனா வீடு வீடாக போயிட்டு நீ தெரியும், உன்னை யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிற வேலையை யார் பண்ணுவா? எழுதி கொடுங்கன்னு சொன்னது, அதுக்கு ப்ரூஃப்ஸோட பேசுங்கன்னு சொன்னது. நான் என்ன கேட்குறேன், இப்போ எதுக்கு சுருக்கணும்? சுருக்குமா? ஓகே. 60 இல்லை, ஏன்னா வாக்கு தான் சுருக்கிருச்சு. 5 சீட்டோட நிற்கிறாங்களே, கொஞ்சம் மெதுவாக திட்டுவோன்னு பார்த்தா அதுக்காக நான் 5 சீட் இல்லை 6 சீட்டு வந்துருச்சா? நல்லதுங்க. இப்போ கேள்வி என்னன்னா, 65 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டுருச்சு. அந்த வாக்குகள்லாம் யாருக்கு போயிருக்கணும்? தேஜஸ்வி யாதவுக்கும் ராகுல் காந்தி ஐயா கை நீட்டின எல்லாருக்கும் போயிருக்கணும். கரெக்டா? இப்போ யார் அதை போட்டா? அந்த வாக்குகளை எடுத்து நான் போட்டேனா? போடலை. அந்த வாக்குகள் போட முடியாமல் நடுத்தரில் நின்றாங்களா? அந்த 65 லட்சம் பேர் எங்கேயாவது நடுநிலத்தில் இருந்தாங்களா? ஏதாவது ஒரு பூத்தில் ஒரு 1000 ஓட்டு இருக்குது, அங்கே 200 ஓட்டை காணும். நீக்கினா அப்படி தானே சார் இருக்கும்? 20 நீக்குவாங்க பூத்துக்கு. 65 லட்சத்தை நீக்க முடியாது இல்லையா? அப்போ வெளியில் நின்றாங்க, இந்த பூத்தில் வந்து எனக்கு வாக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க, இங்கே ரீகவுண்டிங் நடக்கணும் அப்படின்னு எங்கேயாவது நடந்துதா? எதுவுமே கிடையாது. அடிச்சாங்கிறாங்க, அவன் அழமாட்டேங்கிறான். பசிக்குதுங்கிறாங்க, அவன் பாலை குடிச்சிக்கிட்டு இருக்கான். எல்லாமே பாசிட்டிவாக இருந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் எதை வைத்து தான் நீங்கள் நிரூபணம் பண்ணுறீங்க? அட்லீஸ்ட் எனக்கு ஒரு சின்ன ஒரு வரியில் சொல்லக்கூடிய ஒரு சாதாரணமான ஜோக்கு டக்குன்னு முடிச்சிடுறேன். இந்த பேப்பர் உங்கள் கையில் கொடுத்துட்டு, இதில் வந்து பானிபட் போர்னுடைய குதிரைகள் இருக்கிறது, அந்த இடத்தில் யானைகள் இருக்கிறது, அந்த இடத்தில் போர் நடக்குதுன்னு நான் சொல்லிட்டு, என்னப்பா அது போர் எங்கன்னா காணாது, போர் முடிஞ்சு கிளம்பி போயிட்டாங்க. பானிபட் போரில் யானையெல்லாம் இருந்தால் அங்கே தானே விழுந்திருக்கும். இல்லை, அவன் எடுத்துகிட்டு போயிட்டான்.
வெறும் வெள்ளை பேப்பரை காட்டிட்டு இதில் இது இருக்கிறது அது இருக்கிறது அப்படின்னா எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா என்னைய நீங்கள் மென்டல்னு பார்ப்பீங்களா இல்லை நீங்கள் வேற என்னன்னு பார்ப்பீங்க, இல்லை உங்கள் கெட்ட நேரம்னு பார்ப்பீங்களா? ஒரு கருத்து ஏங்க, ஒரு மாடலை கொண்டு வந்து இந்த மாடலுக்கு 22 ஓட்டு இருக்குங்கிறாங்க. அந்த அம்மா சொல்லுது நான் என் வாழ்க்கையில் இந்தியாவுக்கு வந்ததே இல்லைன்னு. வாழ்க்கையில் இந்தியாவுக்கு வந்ததே இல்லைங்க அப்படிங்குது. அப்போ ஏதாவது ஒன்று சொன்னால் பொய் சொன்னால் பொருந்த சொல்லணுங்கிறது ஒன்று வேணும் இல்லையா? இதில் என்ன பொய் இருக்கு? இந்திய தேர்தல் ஆணையத்துடைய வாக்காளர் பட்டியலிருந்து தான் எடுத்து கொடுக்குறாங்க. ராகுல் காந்தி தயாரித்து கொடுக்கல. இல்லை, அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. 20 ஆண்டு காலமாக ஒரு தவறை திருத்தப்படாமல் இருந்தால் இந்த மாதிரியான தவறுகள் மிதந்து கொண்டிருக்கும். அதை நீக்குவதற்கான வேலை, அதாவது ஒரு வீட்டை கிளீன் பண்ணல. ஒரே ஒரு கேள்வி, எஸ்ஐஆர் நீங்க 20 வருஷத்துக்கு ஒரு முறை நடத்துறீங்க. அது 20 வருஷத்துக்கு நடத்தாம இருந்தேன். ஒரு முறை இல்ல 2002ல நடத்தப்பட்டது. அதற்கப்புறம் இப்ப நடைபெறுது. எஸ்எஸ்ஆர் ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது. 2014க்கு பிறகு ஹரியானா மாநிலத்தில் எத்தனை முறை சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று இருக்கிறது? எஸ்எஸ்ஆர் நடத்தப்பட்ட போது தேர்தல் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லையா? இதுதான் கேள்வி. அப்ப பிறகு 14 ஆண்டுகள் இல்லையா? சம்மரி ரிவிஷன் ஒன்னு ஒரு மாநிலமும் ஒரு தேர்தல் போதும் செய்யும். அதைத்தான் கேட்கிறேன். அதுல இருந்து ஏன் நீக்கப்படவில்லை? அப்ப இது என்ன இடையில சேர்க்கப்பட்ட 2-3 நாள் சம்மரி ரிவிஷன்ங்கிறது ஒரு மாநிலமும் அவர்களுடைய அதிகாரிகளை வைத்துக் கொண்டு செய்யும். இல்ல செய்யல. இப்ப எஸ்ஐஆர் எந்த அதிகாரிகள் செய்றாங்க? இங்க பாருங்க, மாநில அதிகாரிகள். ஆனால் இந்திய தேர்தல் ஆணையத்துடைய கடமைகள் உட்பட்டு செய்றாங்க. நான் ஐ திங்க் அவருக்கே பதில் சொல்லிருக்கலாம் போல இருக்கு. ஏன்னா நீங்க 3 விதமா குழப்பறீங்க. சரி, 3த்தையும் நான் முதல்ல உங்க கேள்வியை 3ஆ பிரிச்சுக்கிறேன். சம்மரி இல்ல வேண்டாம், முடிச்சிடலாம் டக்குனு. நீங்க குழப்பிட்டீங்கன்னா அப்புறம் மக்களும் கஷ்டப்படுவாங்க இல்லையா? அவங்க விளம்பரத்தை பார்த்தா தானே அவங்களுக்கு நல்லது. முதல் கேள்வி நீங்க என்ன கேட்டீங்கன்னா, ஹரியானாவில் எஸ்ஐஆர் நடந்ததா நடக்கவில்லையா? அடுத்து நான் சொல்றேன் இல்லைங்க, சம்மரி ரிவிஷன் மூலமாக அங்க நீக்கப்பட்டிருக்கு. இல்லைங்க, அந்த இடத்துல வந்து வாக்குகள் அப்படி இருந்தா அந்த வாக்குகள் ஏன் இன்னும் இருக்குது அப்படின்னு நீங்க ஹரியானா மாநிலத்துல நீக்கப்படலைன்றதுனால தான் ராகுல் காந்தி. நான் ஒத்துக்கிறேங்க, ரொம்ப சந்தோஷங்க. பீகார்ல 7.5 லட்சம் 7.5 கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட்டதாக நீங்க சொல்றது 9.5%. 9.5% வாக்குகள் நீக்கப்பட்டிருந்தா வாக்கு எப்படி 66 மாறிச்சு? இல்ல, நீங்க முத ஹரியானா மாடலை பத்தி பேசுறீங்க. இப்போ நீங்க பீகாருக்கு வந்துட்டீங்க. பாருங்க, ஹரியானா மாடலை பத்தி பேசுறீங்க. ஹரியானா மாடல் நான் பேசினது நீங்க ராகுல் காந்தி பத்தி தெரியும். அந்த பெண்கள், அந்த பெண் மாடலை பத்தி நான் பேசினேன் ஒழிய திராவிட மாடல் ஹரியானா மாடல் பேசல. அது யாரோட கார்டு? பாருங்க, அந்த கார்டு இருந்ததுங்கிறது உண்மையாக இருந்தா அவங்க ஓட்டே போட்டிருக்க முடியாது. உண்மைதான், ஓட்டே போட்டிருக்க முடியாது. வாக்காளர் பட்டியல்ல இருக்கு. ஏங்க, உங்களுடைய குற்றச்சாட்டு அவங்க வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறது தானே? ராகுல் காந்தி அப்படி சொல்லலையே. 22 வாக்காளர்களை தயாரிச்சிருக்காங்க, போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னு ராகுல் காந்தி சொன்னாரு. பிஜேபிக்கு ஓட்டு போட்டாங்க. இல்ல, பாகுபலி இன்டர்வலோட முடிஞ்சிருச்சு. 22 பேர் 22 இடத்துல அந்த அம்மாக்கு ஓட்டு இருக்கு. அவங்க ஓட்டு போட்டாங்களா இல்லையா? அவங்களுடைய பெயரில் கள்ள ஓட்டு போடப்பட்டிருக்கிறது. கள்ள ஓட்டு போட்டாங்களா இல்லையா? கள்ள ஓட்டு போடப்பட்டிருக்கிறது. கள்ள ஓட்டு போட்டாங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படி சொன்னா, ஒரு வித யோசிச்சு பாருங்க. சாதாரண லாஜிக், சிம்பிள் லாஜிக். பொதுவாகவே எல்லாரும் காலையில இருந்து வேலை செஞ்சுட்டு ஓட்டு சாவடியில ரொம்ப நொந்து போய் அப்படியே ஓட்ட பார்த்துட்டே இருப்பாங்க. காலையில இருந்து இப்படியே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு படம் நான் வந்து நேர்மையா சொல்றேன், அந்த படம் அழகாக இருக்கு. ஒரு மாடலுடைய படம். யாருன்னு மூஞ்சி எடுத்து பாப்பா, எந்த ஆம்பளையா இருந்தாலும் பெண்களே பாப்பாங்க, யாரு வேணும்னு பாப்பாங்க. அங்க ஒரு ஆம்பளை நின்றுட்டு இருக்கான் கள்ள ஓட்டு போடுறதுக்கு. ஓகே கள்ள ஓட்டா, சரி போ அப்படின்னு வாங்களா? சரி, நீங்க ஒரு சாதாரணமான லாஜிக் வேண்டாம். இல்ல இந்த கருத்துல நீங்க இப்ப பிரேக் போலாம், தப்பே இல்ல. இந்த கருத்துல ரொம்ப நீங்க பிரேக், எனக்கு 20 நிமிஷம் கொடுக்கணும். சரி, நீங்க பீகார்ல இருந்து ஒட்டுமொத்தமா இந்தியா பூரா போய் ஆஸ்திரேலியா போறாரு. இப்போ இல்ல, நீங்க எடுத்துக்கிட்ட அதே நேரம் தான் அவரு இல்ல 2 பேருக்கு ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறதுனால 20 நிமிஷம் கொடுக்க வேண்டிய அவசியம் வரும். சரி, ஏன்னா நீங்க விட்டீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு அம்பானியை கூட்டிக் கொண்டு அதானியை கூட்டிக் கொண்டு போனார் அப்படிங்கிற வரைக்கும் போயிட்டா நான் பீகார் கூட்டு வரதுக்கு டைம் ஆயிடும். அவர் பிற மாநில தேர்தல்களோட ஒப்பிட்டு தான் சொன்னார், வேற விஷயங்களை பேசல. நடந்ததுதான் உங்களுக்கு தான் தெரியும், நான் நேரத்தை மட்டும் கேட்டு. சரி சரி, ஆனா 20 நிமிஷம்லாம் தர மாட்டேன். ஏங்க 2 பேரும் பேசணும்ல, ஒருத்தர் இல்ல, அப்ப அவருக்கு கருத்தை யார் சொல்ல போறா? உங்க கருத்தை சொல்லுங்க, உங்க கருத்துக்கு பதில் கருத்து வாங்க. உங்களுடைய சௌரியம் எப்படியும் மக்களுக்கு தெரியும். வாங்க சொல்லுங்க. ஐயாங்க, எனக்கு ஒண்ணு புரியல. இந்த 22 ஓட்டை பற்றி சொன்னார். அந்த 22 ஓட்டு போடப்பட்டதா இல்லையாங்கிறது வந்து தெரியணும். இருந்ததுங்கிறது உண்மை. உங்களுக்கு கம்ப்யூட்டரில் ஒரு விஷயம் தெரியும், இந்த சம்மரைஸ் ஸ்க்ரீனிங் பண்ணுவீங்க இல்லையா? சம்மரைஸ் ரிவிஷன் பண்ணும்போது ஃபோட்டோஸ் ஓவர்லாப்பி வர்றது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ என்ன கேட்டாங்க தேர்தல் ஆணையத்தில் அப்படின்னா,
ஏதாவது ஒரு பூத்தில் ப்ரூவ் பண்ணுங்க. ஒரு பூத்தில் ப்ரூவ் பண்ணணும்னா 2000 பேர் தானே, 2000 பேரை சந்திச்சு எத்தனை நேரம் ஆகும்? இந்தியா பூரா டிவி கொடுங்கன்னு கேட்குறாங்க. இல்லைங்க, அதாங்க நீங்கள் நாங்கள் பேச விடுங்க சார், உங்களுக்கு புரியும் சார். நீங்கள் சொல்றதுக்கு நான் ஒரு கருத்து இல்லைங்க, அவர் கேட்பாருங்க, இட்லி கூட தான் கேட்பாரு. கேட்டேன். இப்போ நம்ம கேட்டதுக்கு நம்ம தான் வரேன்ல, 2000 பேர் தானே சார் ஒரு பூத்து. ஏதாவது ஒரு பூத்தை எடுத்துக்கோங்க இந்தியாவில். 2000 பேர் இருக்கிற இடத்துக்கு போக முடியாதா? அரசு அதிகாரிகளோட இப்ப ஸ்டாலின் போனார்ல, ஓரணியில் தமிழ்நாடு, அந்த மாதிரி போக முடியாதா? 2000 பேருக்கிட்டையும் போய் உங்களுக்கு ஓட்டு இருக்குதா, உன்னை ஓட்டு போட்டியா, டூப்ளிகேட் இருக்கா, ஒரு பூத்தில் பார்க்கலாமா? இதே மாதிரி ஹரியானாவில் ஒரு பூத்தில் பார்க்கலாமா? வேற ஒரு பூத்தில் நாடு தான் நல்லா இருக்கணுங்கிறது உங்கள் எண்ணமாக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு 4 பூத்தை இந்தியாவில் எடுத்து ஒரு ஸ்டாம்பு நீ வந்து ஓட்டு போட்டியா? இப்போ எஸ்ஐஆர் வந்து இந்தியா பூரா நடத்துகிறோம் இல்லையா, 140 கோடிக்கு நடத்துகிறோம் இல்லையா, அதை நீங்கள் 4 பூத்தில் நடத்தி காட்டலாமே. நடத்தி காட்டினா வேலை முடிஞ்சிருச்சா? ராகுல் காந்தி தேர்தல் ஆணையர் இல்லை எங்கங்க நீங்கள் திரும்பவும் தப்பு பண்ணுறீங்க. இல்லை நீங்கள் சொல்கிறது இல்லை நீங்கள் என்ன பண்ணணும், நீதிமன்றத்துக்கு போயிட்டு தேர்தல் ஆணையம் எனக்கு ஒரு 6 பூத்தை நான் சொல்றேன், அந்த 6 பூத்தில் தேர்தல் ஆணையம் அங்க இருக்கக்கூடிய வாக்காளர்கள்லாம் செக் பண்ணி அவங்க எல்லாம் கரெக்டாக தான் இருக்காங்களான்னு பார்த்து சொல்லணும்னு சொன்னா நீதிமன்றம் சொல்லுமா சொல்லாதா? தேர்தல் ஆணையம் செய்யுமா செய்யாதா? ஏன் உட்கார்ந்து சும்மா முறுக்கு சுத்திட்டு இருக்கீங்க? ஒரு 6 பூத்த சாம்பிள் எடுத்து காட்டுங்க, மேட்டர் முடிஞ்சு. அதான் அதை விட்டுருங்க, நான் இப்போ வேற பேசிக்கிட்டு இருக்கோம், இதுக்குள்ள வந்துட்டோம். லேபர் இன்டென்சிவ் growth வேணும் சார். என்ன சார் முதலீடு வருது ஆனா லேபருக்கு வேலை கிடைக்கல? வின்ஃபாஸ்ட் தூத்துக்குடியில் போட்டாங்களே, முதலீடு அமௌண்ட் எவ்வளோ, வேலை வாய்ப்பு எத்தனை கோடி முதலீடு? 4000 கோடி இப்போ வரைக்கும் போட்டிருக்காங்க, 16000 கோடி அடுத்த நிமிஷத்து வரைக்கும் போட்டுருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க 16000 கோடி எடுத்து வச்சுட்டாங்க, சந்தோஷம். எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு? லேபர் இன்டென்சிவ் growthங்கிறது எதில் வரணுமோ அதில் தான் வரும், எதில் வர முடியாது. அதாவது மெக்கானைஸ்டு வேலையாக இருந்தால் வராது, அது குஜராத்தாக இருந்தாலும் வராது, தூத்துக்குடியாக இருந்தாலும் வராது. இது தெரியாம பேசக்கூடாது. ரெண்டாவது தெரியாம இந்த வார்த்தைலாம் இருக்கு. ஒரு பக்கத்துல கேபிட்டல் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரி இருந்தாலும் இன்னொரு பக்கம் லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. குஜராத்ல எங்க இருக்கு? உடனே தெரியாம பேசுறீங்க. என்னோட அடுத்த கேள்வி இன்னும் ஷார்ப்பா இருக்கும். ஐயா ஒரு நிமிஷம், அடுத்த கேள்வி இல்ல இந்த ஷார்ப் மழுங்கமா இருந்தது. எனக்கு வேண்டியது இப்போ முதலீடுகள் இந்த 5 வருடத்துல வந்ததுன்னு சொன்னாங்க இல்லையா, உங்களுக்கு வேணா கைடன்ஸ்ல இருந்து நான் எடுத்து கொடுக்குறேன். இந்த முதலீடுகள் எத்தனை, வேலை வாய்ப்பு எத்தனைங்கிறத நீங்க பார்த்துட்டு ஒரு பேட்டியில என் கூட சொன்னீங்கன்னா அந்த நேரத்துக்கு நான் வர்றேன், அந்த இடத்துல பேசுவோம். அப்ப உங்களுக்கு என்ன தெரியும்னா, இந்தியா தமிழ்நாட்டில் ஒண்ணு இங்க கொஞ்சம் பேர் நிறைய லேபர் இருக்காங்க, இங்க நிறைய முதலீடு இருக்குங்கிறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. முதலீடு போடுறவன் என்ன நினைக்கிறானோ அதுபடிதான் நடக்கும், அப்படிதான் அது நடந்துகிட்டு இருக்கு. ரவிச்சந்திரன் சார், பிஜேபி கிட்ட இருந்து எதையாவது கத்துக்கணும்னா ஒரு தேர்தல் முடிஞ்ச உடனே தான் அதனுடைய ஆய்வு செய்யும். எந்த இடத்துல நான் இங்கே வந்து தப்பு பண்ணேன், ஏன் எனக்கு இந்த இடத்துல ஓட்டு வரும், முன்னாடி கத்தாது, பயங்கரமாக கொண்டாடாது, பின்னாடி தான் உட்காந்து எக்ஸ்ரே ஒழுங்காக பார்க்கும். கடந்த 3 தேர்தல் தமிழ்நாட்டில் நடந்தது, 2021, 2019, 2024, 3த்தையும் எடுத்துக்கோங்க. அதில் 2 பாராளுமன்ற தேர்தலுங்கிறதுனால 16ஐயும் சேர்த்து எடுத்துக்கோங்க. 34 தொகுதிகளில் குறைந்தபட்சம் 2000 வாக்கு 3000 வாக்கு வித்தியாசத்தில் தான் தமிழ்நாட்டில் ஜெயிச்சிருக்காங்க. 234ல் 34ங்கிறது என்ன சதவிகிதம்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ ராகுல் காந்தி ஐயா 99 வாங்கி 100 வாங்காமல் இருந்தார் இல்லையா, அந்த 99 சீட்டில் வாக்கு வித்தியாசம் பாராளுமன்ற தேர்தல் 6 லட்சம் 5 லட்சம் இருக்கக்கூடிய தேர்தல், அதில் எத்தனை சீட்டில் 5000 வாக்கு 3000 வாக்கில் அவர் வெற்றி பெற்றிருக்காருங்கிறத தயவு செஞ்சு பாருங்க. அதை பார்த்தால்தான் உங்களுக்கு என்ன தெரியும்னா, எந்த தேர்தலாக இருந்தாலும் ஒரு 10% சீட்டு 10% சீட்டு இந்த 3 பேர் ட்ரையாங்குலர் போட்டி 4 போட்டி, அங்கே வேட்பாளர் சூப்பராக இருந்தார் ஆனால் அவங்க கட்சி ஜெயிக்கல, வாக்கு வித்தியாசம் குறைந்து வரும். அது எல்லா இடத்துலையும் நடக்கும். 41 வாக்கில் அப்பாவு ஐயா ஜெயிச்சது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். இது எல்லா தேர்தலையும் நடக்கும். ஆனால் இப்போ உதாரணத்துக்கு பிஜேபி வந்து 80 சீட்டு ஜெயிச்சிருக்கா, அதில் 40 சீட்டுமே 3000க்கு கம்மிங்க அப்படின்னு சொன்னால் அது மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயம். ஸோ அதை புரிந்து கொள்ளாமல் பீகாருக்கு தாங்க இனிமேல் வரும். எனக்கு 1977 எம்ஜிஆர் ஐயா வந்ததுலேருந்து எங்கிட்ட டீட்டெயில் இருக்கு, வேணா தர்றேன். ரொம்ப தெளிவா ஒரு தேர்தல்னா அப்படித்தான் இருக்கும், 10% அப்படித்தான் இருக்கும். அதுவே 20%, 30%, 40% போச்சுன்னா அது வந்து மயிரடைகள் மிஸ் ஆச்சுங்கிற கதை வருது இல்லையா, அந்த இடத்துக்கு வரும். ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொன்னா,
இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களில் 30க்கு கம்மியாக இருக்கக்கூடிய அன்எம்ப்ளாய்மெண்ட், 30 வயசுக்கு கம்மியாக இருக்கிறவங்களுடைய வேலையில்லா தன்மை அப்படிங்கிறது வந்து 25%, 35% இருக்கும். மத்திய பிரதேஷ்லையும் சரி, இமாச்சல் பிரதேஷ்லையும் சரி, கேரளாலையும் சரி, பல மாநிலங்களில், ஆந்திராவில் கூட சரி. பீகார் வந்து கிட்டத்தட்ட 16% மட்டும்தான் இளைஞர்களுக்கு வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்கு. அது மட்டும்தான் பீகார். நீங்க கேட்ட சில விஷயங்கள்லாம் நியாயமானது. அங்க என்னங்க பெரிய சொர்க்கம் ஆயிடுச்சா, அந்த இடத்துல அர்பனைசேஷன் வந்துருதா, ஸ்கூல் ட்ராப் அவுட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்லாம் கேட்டிங்கன்னா, உண்மையை சொன்னால் பீகார் ஒரு 60 வருடம் காங்கிரஸ் அண்டு லல்லு பிரசாத் யாதவால் ஆட்சி செய்யப்பட்டதும் 20 வருடமாக நிதிஷ்குமார் இருக்கிறதும் உங்களுக்கு தெரியும். 55ன்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த 20 வருடத்துக்குள்ளே அவங்கள கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால், டுவர்ட்ஸ் growth கொண்டு வரணும்னு சொன்னால், வேலை திறமை இருக்கிறவங்க வெளில போயிடுறான். 1 கோடி பேர் வெளியில் இருக்காங்க. இந்தியா பீகாருடைய பாப்புலேஷன் 9 கோடினா கிட்டத்தட்ட 1 கோடி பேர் வெளி மாநிலங்களில் போயிடுறாங்க. அப்போ உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களை வச்சு குரோத்தை கொண்டு வரணும். முதல்ல ஜங்கல் ராஜை தூக்கி போடணும். ஷோலே அம்ஜத் கானை முதல்ல தூக்கி போட்டு மிதிக்கணும். அதுக்கப்புறம் நாடாக இருக்கணும். அந்த இடத்துல வளர்ச்சியை கொண்டு வரணுங்கிறது தான் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. 20 வருடமாக ஒரு மனிதனால ஜெயிக்க முடியும்னு சொன்னா, நீங்க சொல்ல இவிஎம்மும் இல்லாம அவர் ஜெயிச்சிருக்காரு, நீங்க சொல்லக்கூடிய ஓட்ஸ் ஒரு எஸ்ஐஆர் இல்லாம அவர் ஜெயிச்சிருக்காருங்கிறத நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அப்போ எல்லாத்துக்கும் இன்னொன்னு என்ன சொல்றாங்க சார், அப்படியெல்லாம் இந்தியா பூரா எல்லா ஓட்டையும் பிஜேபி கொண்டு விட மாட்டாங்க. கொஞ்சம் டிஎம்கே கிட்ட விடுவாங்க, இந்த பக்கம் ஜார்க்கண்ட் விடுவாங்க. ஜார்க்கண்டில் பிஜேபி வெற்றி பெறவே இல்லை, கேரளாவில் வெற்றி பெறவே இல்லை, இதில் தெலுங்கானாவில் இப்போ கொஞ்சம் இது வந்திருக்கு, பஞ்சாப்ல வெற்றி பெறவே இல்லை, தமிழ்நாட்டில் வெற்றி பெறவே இல்லை. 6 மாநிலங்களில் இந்தியாவில் பிஜேபி என்ன பண்ணாலுமே வெற்றி பெற முடியலைங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கத்தான் செய்யுது. அப்போ அந்த இடத்துல கட்டமைப்பு தான் இப்போ நம்ம பண்றோம். ஆண்டவனா பார்த்து தப்பு பண்ண வச்சு, கரூர் மாதிரியான வேலையை பண்ண வச்சு ஒரு ஏற்பாடு 2026க்கு கொண்டு போறான். இப்ப இது மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நான் வெளில வரணும் அப்படின்னும் போது, நான் உங்களுக்கு பதில் சொன்னது எல்லாமே சரி நேர்மையாக ஒரு பதிலை எடுத்து உங்ககிட்ட வச்சேன். நிதிஷோடைய வெற்றிங்கிறது எனக்கு 3 விஷயம் இந்த தேர்தலில் ரொம்ப பிடிச்சது. ஒன்னு, ஆர்ஜேடி தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வருவாங்கன்னு நினைச்சோம். அவர் தான் பாவம் லாஸ்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டியா மாறிட்டாரு. அது அடுத்தது வந்து பிஜேபிக்கு அதிக சீட் இருக்கும், நிதிஷ் வந்து கொஞ்சம் திணறிட்டு வருவாருன்னு நினைச்சோம். இல்ல 2 பேரும் ஈக்குவலா வந்தாங்கிறத விட ஈக்குவலா சீட்டையும் பிரிச்சுக்கிட்டா ஈக்குவலா வந்தாங்க. அதுக்கு ஒரே ஒரு விஷயம் நடந்தது, அதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட 69 தொகுதிகள் 2020 வெற்றி பெற்ற 69 தொகுதிகளில் ஜேடியு வெற்றி பெற்ற தொகுதிகளில் பிஜேபியும், பிஜேபி வெற்றி பெற்ற தொகுதிகள் ஜேடியுவும், ஜேடியு வெற்றி பெற்ற 19 தொகுதிகளை இதர கட்சிக்கும், பிஜேபி வெற்றி பெற்ற 6 தொகுதி இதர கட்சிக்கும் கொடுத்து, எப்படி யார் நின்றா வெற்றி பெற முடியுங்கிறத அழகா பிளான் பண்ணி ஒரு அழகான ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன். இதுதான் கூட்டணி தர்மனத்துக்கான ஏற்பாடுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த தேர்தலின் மூலமாக நாத்தாக்காவும் தாவேக்காவும் யோசிக்கணுங்கிறத மட்டும் தேவைப்பட்டா லாஸ்ட் ரவுண்ட்ல பேசுறேன். ரொம்ப சுருக்கமாக நான் சொல்லணும்னா ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்லிடுறேன். இவர் பேசும்போது 2 பேர் பேசும்போது சொன்னாங்க, 20 வருஷமாக கவர்னன்ஸில் இருந்துட்டு ஜங்கல் ராஜ்ன்றீங்க, இவங்களுக்கு எப்படி இப்போ இவங்களுக்கு வேலையே என்னன்னா, இவங்க நிர்வாக தப்புக்கு, இவங்க நிர்வாக திறனின்மைக்கு நேரு இழுத்துப்பாங்க. இவங்க நேரு காலத்தில் அன்றைக்கி பண்ணாங்கன்னு இது சொல்லி போவாங்க. இன்னைக்கு வந்து ஜங்கல் ராஜ்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, அதாவது வந்து ஃபண்டமெண்டல் ஃப்ளாஸ், சரிங்களா? அதாவது இதுக்கு என்னன்னா, ஹரியானா ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். 8ல் 1 ஓட்டர், சரிங்களா? கிட்டத்தட்ட ஹரியானாவோட மார்ஜின் பார்த்தீங்கன்னா 22,000 ஓட்டர் தான். 8ல் 1 வந்து ஃபண்டமெண்டலி ஃப்ளாடு, டூப்ளிகேட் ஓட்டர்ஸ், சரிங்களா? பல்க், ஆமா, இது எல்லாமே இருக்கு. இன்னொன்னு இவர் சொல்லும் போது சொல்றேன், அன்கான்ஸ்டியூஷனலா இவங்க என்ன பண்றாங்கன்னா 2 விஷயத்துல சொல்றேன். நம்ம விவாதமா போயிடும். நீங்க இந்த பீகார் தேர்தலை பத்தி இங்க வந்து, அதாவது எலெக்ஷன் கமிஷனுக்குலாம் ஆர்டிகல் 324 படி மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. இன்னைக்கு என்னன்னா, நம்ம யாருமே சிட்டிசன்ஸ் கிடையாது. இப்பெல்லாம் நம்மலாம் ப்ரூவ் பண்ணணும். இவங்க சொல்ற இந்த எஸ்ஐஆர் மூலமா அதுதான் பண்றாங்க. அண்ணாமலை சொல்லிருக்காரு. சார் முடிச்சுக்கலாம். நாளே வார்த்தை ஹரியானால ஒரு 5 பூத்தை எடுத்துட்டு வந்து ஒரு வாக்காளர் சொல்லுங்க. சொல்ல வேண்டியதானே, எதுக்கு சும்மா கதை விட்டுருக்கீங்க? எடுத்து வச்சுக்கோ. அப்போ உங்க எலெக்ஷன் யாரை முட்டாளாக்குறதுக்காக 8 வருஷம் போலீங்க, யாரை முட்டாளாக்குறீங்க? 8 வருஷம் போலீங்க. ஒரு 10 பூத் ஹரியானால நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஒரு 10 பூத் ஹரியானால எடுத்துட்டு வந்து நிரூபிங்க. முடிச்சுக்கலாம்.